Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாசா கவுன்சிலிங்கை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மேபி இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா நான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி ஹைலைட் பண்ணி அதை ஃபுல்லாக படித்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் இன்டெப்த் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக நீங்கள் தாசா எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட், அதாச்சும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்கறது வெறும் கோட்டா மட்டும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு 15% அலாட்மெண்ட்ப்பா இருக்கிற சீட்டில் அப்படின்ட்டு ஒரு ரிசர்வேஷன் கிடையாது. உங்களுக்கு சூப்பர் நியூமரரி. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து ரிசர்வேஷனுக்கும் சூப்பர் நியூமரரிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். இப்போ சூப்பர் நியூமரரி அப்படின்னா சூப்பர் நியூமரரி அலாட்டட் சீட்ஸ்னா மேபி ரிசர்வேஷனில் நிறைய டைப் ஆகி ஸ்டூடெண்ட்ஸோட சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா ரிசர்வேஷனில் அந்த கிளைம் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு சீட்டே ஃபுல் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து 15% சீட்டை இவங்க சொல்லிட்டுருக்காங்க. அதில் 5% பார்த்தீங்கன்னா CIWG, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில் உங்கள் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5%, அதாவது தாசால 1/3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ஒரு சலுகையுமே இருக்குது. அதுவுமே உங்களுக்கு சூப்பர் நியூமரரியில் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர் நியூமரரினா என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 100 சீட் இருக்குன்னா 5 சீட் உங்களது தான். அந்த 5 சீட்டை வேற யாராலும் எடுக்கவே முடியாது மை டியர். இன்கேஸ் நீங்க யாருமே அப்ளை பண்ணலனா அப்போ அந்த சீட் அப்படியே சிசாப் ஸ்பெஷல் ரவுண்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிசாப்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அஸ் வெல் அஸ் தாசாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சார் இது ஏன் சார் அட் அ டைமில் ரெண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸில் ஒரு சில கன்செஷன்ஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அதை பற்றிய டீட்டெயில்டான வீடியோ வேணுனாலுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிசாப் அவங்களோட வெப்சைட்லேயே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம தாசா கவுன்சிலிங்கை பற்றி டெப்த்தாக பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தாசானா டைரக்ட் அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட். ஸோ அப்ராட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஒதுக்குனாங்க, அதுதான் தாசா ஸ்கீம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்கீம்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி 15% சூப்பர் நியூமரரி. திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோங்க, இது வந்துட்டு ரிசர்வேஷன் இல்லை, சூப்பர் நியூமரரி சீட்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஆனால் ஐஐடிஸ் வராது. ஐஐடிஸ்க்கு நீங்கள் ஜோசா தான். உங்களுக்கு NITs, IIITs, GFTஸ்ல எல்லா GFTஸும் வராது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க புதுச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, நிஃப்டம், அப்புறம் IAHT, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வராது. ஒரு சில லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இவங்களே சொல்லிருக்காங்க, அது மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் தாசா கவுன்சிலிங் கீழே வரும். சிசாப்ல எல்லாமே வரும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு தாசா சிசாப்கான வித்தியாசம் என்னன்ட்டு, அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் வந்து இதுவும் வந்துடும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஜென்ரல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டைரக்ட் அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட் தாசா ஸ்கீம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அவங்க கொண்டு வந்தது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் JEE Mains 2026 இந்த வருஷத்துக்கு மட்டும்தான். ஸோ இந்த வருஷத்துக்கு எழுதுனது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE Mains அந்தந்த வருஷத்தோட முடிஞ்சிரும். அதை வந்து நீங்க நெக்ஸ்ட் இயருக்கு கிளைம் பண்ண முடியாது. The allocation of seat to the participating institutes is carried out through a common process conducted by CSAP 2026 with the information. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் தாசா கவுன்சிலிங்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு NITS தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த NIT தான் என்டையர் ப்ராசஸ்மே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்கன்னா அந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வர்றாங்க, அதுக்கு செலவு பண்ணுற அந்த டேட்டா பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களை எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணும், சிசாபோட லிங்க் பண்ணிடுவோம், அதெல்லாம் நிறைய சீட் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்தாங்க. அப்பதான் வந்துட்டு அதுக்கு முன்னாடிலாம் 24க்கு முன்னாடிலாம் ஸ்பாட் ரவுண்டே ஒன்று நடக்கும். NITஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணுவாங்க, நமக்கு கிடைச்சிராதா இந்த தாசால லெஃப்டான சீட் எதுவும் நமக்கு கிடைச்சிராதான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஏன் அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆன்லைனாக மாற்றிடுவோம், அதுக்காக தான் சிசாப் ப்ளஸ் தாசா ரெண்டுத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ளார கொண்டு வந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறப்பவே 3 ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஒன்லி ஃபார் சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட், ஒன்லி ஃபார் தாசா கவுன்சிலிங், both CSAP special round as well as
தாசா, இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கிறத அவங்களே வந்து காமிப்பாங்க ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்தாலே மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும், மேபி உங்களுக்கு 3 காலமே ஓப்பன் ஆகி இருந்துச்சுன்னா 3 கேட்வேவும் நீங்க பார்த்து யோசிச்சு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கிறத மட்டும் கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் கேண்டிடேட்ஸ் டு ரிஜிஸ்டர் த்ரூ DASA and CSAP special seat allocation portal to obtain seats to be allocated through DASA 2026 NITs, IIET, IIITs, other GFTIs, my dear students. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு முன்னாடி சொன்னதான் the information process stated will be strictly followed. The seats of above referenced academic program scheme will be supernumerary. சொன்னேன்ல உங்களுக்கு வந்து இது வந்து ரிசர்வேஷன் கிடையாது. Supernumerary seats are allotted in each of the above institute of the admission to a program through DASA scheme is limited up to 15%, my dear students, of the total number of seats of the respective institutes. Institute la overall alla, my dear students, program wise. So CSE la 15%, ECE la 15%, EEE la 15%, மாதிரி each program லயும் my dear students. So இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு golden opportunity. So தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா. There are various provisions contained, இதெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க my dear students. உங்களுக்கு வந்து டவுட் இருக்குன்னா at last இவங்களே வந்து கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்க அவங்களுக்குமே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டா ஒன்லி இன் இங்கிலீஷ் my dear students. இதுவே CSAP ஜோசானா நீங்க தமிழ்லையுமே வந்துட்டு அவங்கள்ட்ட பேசலாம். ஆனா நானுமே 2-3 தடவை ட்ரை பண்ணேன். 15 minutes 20 minutes ஆனாலும் அது பாட்டு we are வெயிட்டிங்னே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நீங்க இங்கிலீஷோ இல்லை ஹிந்தி கொடுத்தீங்கன்னா உடனே கனெக்ட் ஆயிடுது. நம்ம ஜோசா சிசாப்லேயே சொல்றோம். ஆனா பேசுனாங்க, ஒரு தடவை பேசுனாங்க, இன்னொரு தடவை வெயிட்டிங்லேயே இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தாசாலியே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 கேட்டகரி வச்சிருக்காங்க, நான் சார்க், சார்க், CIWG. நான் 3மே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து CIWGக்கு தான் 1/3 ஆஃப் த சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றதுல வந்துட்டு சீட் வைஸ் சேம் தான், ஃபீஸ் தான் கொஞ்சம் முன்ன பின்னா மாறும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, ஏன்னா வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் நமக்கு கொஞ்சம் நட்பு நாடுகள், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சலுகைகள் பண்ணுறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் JEE அபெக்ஸ் போர்ட் அந்த டைரக்ட் அட்மிஷன் அதான் சொல்லிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் who can participate DASA seat allocation process. இப்போ வந்து எலிஜிபிலிட்டி கேட்டகரியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாரின் நேஷனல்ஸாக இருக்கணும் ஆர் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃப் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் 2001க்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும், October 1. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் இது உங்க எல்லாருக்குமே இருக்கும். அகடமிக் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் should have valid JEE Main 2026 score card and ranks of paper 1 and paper 2A இதெல்லாம் நீங்க எழுதியிருக்கலாம். ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ரெக்யர்மெண்ட் இன் கிளாஸ் 12 அதெல்லாம் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 75% ஜோசா சிசாப் மாதிரியே தான். ஸோ அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்கேஸ் இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ணாமல் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைச்சி ரிஜெக்ட் ஆகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா உங்களுக்கு ஒரு பேக்கப் பிளான் இருக்குன்னா சும்மா ட்ரை பண்ணுறதுனா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். For BE BTech candidate should have successfully completed mathematics, physics, அதுக்கப்புறம் chemistry, computer science, biology இதில் ஏதாவது படிச்சிருக்கோம் 75% my dear students. ஸோ அதுக்கப்புறம் my dear students BRக்குமே அதே ப்ரொசீஜர் தான் my dear students. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம், சேம் தான். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ரெக்யர்மெண்ட் ஆல் ஃபாரின் நேஷனல்ஸ் நீங்கள் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு சில ஃபாரின் நேஷனல்ஸ் இந்தியாவில் நீங்கள் தங்கியிருக்கீங்கனாலுமே நீங்களுமே அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ரெக்யர்மெண்ட்ல இங்கே சொல்லிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன் ஆஃப் சீட்ஸ். இதான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 5% சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப், அதுதான் வந்துட்டு CIWG மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப். ஸோ உங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா அந்த 5%. ஸோ 1/3 கோட்டா வந்து உங்களுக்கு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா தாசா மூலமா ஒரு வருஷத்துக்கு நியர்லி 5000 சீட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் இன்னும் அதிகமாகலாம், ஏன்னா வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 6000 சீட்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ 6000 சீட்ஸில் 1/3னா ஒரு 2000 சீட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்குன்ட்டு இருக்கு. ஸோ 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலேயே அங்கேயும் இருப்பாங்க, உங்களுக்குமே காம்படிஷன் இருக்கும். மேபி CIWGயில் நீங்கள் வரலன்னா உடனே ஜென்ரல் தாசால பார்க்க ஆரம்பிச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வரும். ஸோ CIWGனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அவ்வளோதான். அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு நார்மல் தாசா கவுன்சிலிங்கில் கிடைச்சிடும். கல்ஃபில் தான் குறிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ கல்ஃபில்
தான் ரொம்ப இந்த சிஐடபிள்யூஜிக்கு தான் காம்படிஷனும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா அங்கேயுமே வந்துட்டு எல்லாம் இங்கே இருக்கிற சிபிஎஸ்சி அப்படியே அங்கே ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயுமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபாலோயிங் கல்ஃப் கண்ட்ரி. ஸோ சிஐடபிள்யூஜி கீழே பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஈராக், ஈரான், குவைத், ஓமன், கட்டார், சவுதி அரேபியா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இன் ஆர்டர் டு அவைல் பெனிஃபிட் ஆஃப் சிஐடபிள்யூஜி எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் மஸ்ட் பி ஒர்க்கிங். ஸோ இவங்க என்ன கேட்பாங்கன்னா பேரண்ட்ஸோட ஒர்க் பண்ணுற ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி டேக், தாசா, சார்க்கு, அதுக்கப்புறம் நான் சார்க், இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். NRI candidates who are eligible for CIWG seats will have the option to consider for non-CIWG seat as well. ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ மேபி உங்களுக்கு வந்து அதை ரெக்குயர்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா non-CIWGலையும் அவங்க வந்து கன்சிடர் பண்ணி செக் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் தாசா சீட் அலோகேஷன் ப்ராசஸ், ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, பேமெண்ட், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே இப்பயே வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பேமெண்ட் ஆஃப் பேலன்ஸ் DF இஃப் அப்ளிகபிள், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங், அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் 2 ரவுண்டு தான், போன வருஷம் தான் 3 ரவுண்டு வச்சுருந்தாங்க. இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் டீடைல். Eligible candidates want to fill choices for both தாசா UG and CSAP ஸ்பெஷல் ரவுண்ட். இதுக்கு வந்து ஸ்பெஷலாக அவங்க வந்து தனியாக ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து தனியாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆல் தாசா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பார்ட்டிசிபேட் இன் தாசா சீட் அலாட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தாசா என்ரோல்மெண்ட் ஃபீஸ் அது வந்து உங்களுக்கு கட்ட சொல்லுவாங்க. இதுக்கு வந்து $300 சொல்கிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்து நீங்கள் இந்தியன் ருபீஸில் மாற்றியும் கட்டலாம், இல்லைனா டாலர்ஸ்லையும் பேமெண்ட் பண்ணலாம். அது சொல்லிருக்காங்க. அந்த $300 வந்துட்டு நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து $300 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸையும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் வந்து $4000 நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் தான், இதெல்லாம் வந்து லாகின் பண்ணி நீங்கள் நார்மலாக பண்ணுற ப்ரொசீஜர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேமெண்ட்டில் சிங்கிள் டேக், டபுள் டேக்னு 2 இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சிங்கிள் டேக்கில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இது வந்து நான் ரீஃபண்டபிள் எல்லாத்துலேயுமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு CIWG நான் சார்க்கு ரெண்டுமே நீங்கள் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து டபுள் டேக்கில் வந்துடும். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு சிங்கிள் டேக் தான் வேணும்னா அப்போ வந்து ஃபீஸ் வந்து கம்மி தான். CIWGக்கு பார்த்தீங்கன்னா 62,500, இது வந்து கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே இந்த இடத்துல பாருங்க US டாலர்ஸ்ல $4,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கேயோ போய்டும் ஃபீஸ். அதுவே வந்து சார்க் கண்ட்ரீஸ்னா $2,000. அதுக்கப்புறம் அமௌண்ட் டு பி பேட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ CIWGல வரீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி. இதில் கம்பேர் பண்ணுறப்ப சொல்லுவேன், டாலர்ஸில் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஃபாரின்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபாரின் நேஷனல்ஸ் 50%. So next my dear students. So next NRI candidates who are eligible for CIWG seats will have the option for considered non-CIWG. இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ப்ரொசீஜர் சொல்லிட்டுருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் இதில் தனியாக வந்துடும். இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு நார்மல் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணுறப்ப தான் ரிமைனிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. மேபி query ரைஸ் ஆகிடுச்சுன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இந்த தடவை இவங்க இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்லையும் சொல்லிட்டாங்க. போன வருஷம் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க, இது ரெண்டும் பண்ணாங்க. இந்த வருஷம் யாருக்குமே பண்ணலை. நீங்கள் தான் ஒன்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, உங்களுக்கு சீட்டு கிடைச்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் டாக்குமெண்ட் அப்லோட். ஃபீ பேமெண்ட் கூட நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுங்கள், ஆனால் டாக்குமெண்ட் அப்லோட் உடனே பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் query வந்தாலுமே உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளார நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். உடனே போகணும், உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் அஃபிடேவிட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப ரீஅப்லோட் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு ஒரு எனஃப் ஸ்பேஸ் வேணும். அதுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் உடனே ஃபர்ஸ்டே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக யூபிஐலேயே நம்ம பண்ணிக்கலாம் இப்போலாம் பேமெண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கலாம்.
டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப 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 முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதனால் சீட்டை விட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க இதுக்காக, ஃபாரின்லாம் போயிட்டு அங்கேயும் பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீங்களும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அந்த சீட் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்னாலேயோ அந்த டைம் மிஸ்ஸில் விடுறப்ப இருக்கிற பெயின் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அது டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபெயிலியர் டு ரிப்ளை டு த queries. நான் சொன்னேன்ல, queriesக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சீட் கேன்சல் ஆகிடும். அடுத்த ரவுண்டில் இன்னொரு பர்சனுக்கு போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது 2 ரவுண்டு தான். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து சப்மிட்டட் வில்லிங்னஸ் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சாய்ஸ் ஃபில் பண்ணலன்னா இது எதுவுமே எடுத்துக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் மார்க் சீட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மார்க் சீட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங், அதுக்கப்புறம் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடும். 6th வந்து உங்களுக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னதுன்னா, ப்ரைவேட்டாக இந்த மாதிரி சியூடியா ஐசரா இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்கள். மேக்ஸிமம் பிரான்ச் வைஸ் சூஸ் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட கோலை பொறுத்து தான். இப்போ என்ஐடியில் வந்து ஒரு கோர் படிக்கிறதுக்கும் ஒரு டாப் பிரான்ச் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களோட எய்ம் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான டெசிஷன் எடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் போத் நான் CIWG சீட்ஸ் will be available, double tag candidates அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் ப்ரொசீஜர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்துட்டு சப்மிட்டட் வில்லிங்னஸ். ஸோ இப்போ இந்த வில்லிங்னஸில் நமக்கு சிசாப்ல ஜோசாவில் இந்த சரண்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. இதில் அந்த சரண்டர் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீஸ் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு சீட்டு கிடைச்சிடும். கிடைச்சோடனே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உடனே ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. ஃப்ளோட் வந்து நீங்கள் நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி சிசாப்பும் இப்போ சேர்த்து பண்ணுறவங்க சொல்கிறோம், ஜோசாலும் சிசாப்புக்கும் வரீங்கன்னா குறிப்பாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டாப் மட்டும் கொடுங்க, அதில் இருக்கிறத விட பெஸ்ட்டான சாய்ஸஸ் மட்டும் கொடுங்க. அதை விட கீழே கொடுத்துடாதீங்க. கிடைச்சிருச்சுன்னா ஜோசா சீட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அஸ் வெல் அஸ் இந்த சீட்டு வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, மனசு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. திரும்ப அந்த சீட்டு கொடுங்க நீங்கள் போய் கேட்கவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ அந்த சீட் வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் போயிட்டு கிளைம் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஜோசாலேருந்து சிசாப் வரீங்கன்னா, சிசாப் தாசாக் வரீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃப்ளோட் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நல்ல சாய்ஸை ஃபில் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி தான் வந்திருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ளோட் ஆப்ஷனே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லைடு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லைட்னா உங்களுக்கு தெரியும், அந்த இன்ஸ்டியூட்குள்ளார அப்கிரேட் ஆகும். அதுக்கப்புறம் சரண்டர்னா கிடைச்ச சீட் வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்துட்டு இந்த சீட் எனக்கு பிடிக்கல, நெக்ஸ்ட் ரவுண்டில் என்ன அப்கிரேட் ஆகுதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்க சரண்டர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை சார் எனக்கு சிசாபே வேண்டாம், எனக்கு ப்ரைவேட் காலேஜ் ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிருச்சு, அதனால வித்ரா பண்ணிட்டு போயிடுறேன் சார் அப்படிங்கிறவங்க வித்ரா பண்ணிட்டு போயிடலாம். சரண்டர் ஆப்ஷன் யார் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக யோசிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சிசாப்ல இருந்து முக்கியமாக ஜோசால சீட்டு கிடைச்சவங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வேற ஒரு சீட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு தப்பு பண்ணி உங்களுக்கு வேற ஒரு சீட்டு வந்துருச்சு, இந்த சீட்டை எனக்கு பிடிக்கல சார், நான் சரண்டர் பண்ணிடுறேன். சரண்டர் பண்ணிங்கன்னா ஜோசால கிடைச்ச சீட் ஆல்ரெடி போயிடுச்சு, இப்போ வந்த சீட் உங்களுக்கு வேண்டான்னு போயிடுச்சு. நெக்ஸ்ட் ரவுண்டில் அப்கிரேட் ஆனால் உண்டு, ஆகவில்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரண்டர் ஆப்ஷன் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கப் ஆப்ஷன் இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சரண்டர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் இதுவே வந்து ஜோசாவில் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரவுண்ட் 4 வருது. இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ரவுண்ட் 4க்கான ரிசல்ட் வருது 5 o'clock ஜோசாவில். நீங்கள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ஜோசாவில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து லெஃப்ட் பண்ணிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டுன்னு டிஃபால்ட் வில்லிங்னஸாக எடுத்துக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுவே ஃப்ளோட் எடுத்துக்கிட்டு இதுவே நெக்ஸ்ட் ரவுண்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதாச்சும் 2 ரவுண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எதுவுமே பண்ணலன்னா அதுவே ஃப்ளோட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தெளிவாக பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் 12th பாசிங் ஸ்டேட்டஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் மேபி எதில் படிச்சிருந்தாலும் அந்த 7.5 75% ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சேஞ்ச் ஆஃப் நேஷனாலிட்டி. இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜோசா ரவுண்ட்ஸில் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா
நீங்கள் வந்து நேஷ்னாலிட்டியை சேஞ்ச் பண்ணவே முடியாது, அதுதான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஆல்ரெடி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் வந்து இந்த நேஷ்னாலிட்டி எதுலேருந்து எதுக்கு மாறுறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜோசாலேருந்து வரீங்கன்னா மாற்றவே முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். queries வேணும்னா இதுக்கு வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருக்குன்னா இவங்களோட இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே அனெக்ஷர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அனெக்ஷரில் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அண்டர்டேக்கிங் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டர்டேக்கிங் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசா ப்ளஸ் சிசாப் ரெண்டுத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அண்டர்டேக்கிங் வச்சிருக்காங்க. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன் கேஸ் டிக்ளரேஷன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் தாசா அண்ட் சிசாப் ஸ்பெஷல் ரவுண்ட் 2026 ரெண்டுத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் இந்த அண்டர்டேக்கிங்கை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு டைம். இந்த டைமை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால இவங்க வந்து டைமில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க. 5 மணிக்கு ரிசல்ட்னு சொல்லிட்டு 8 மணிக்கு விடுவாங்க, 9 மணிக்கு விடுவாங்க, 6:30க்கு விடுவாங்க. திடீர்னு வந்துட்டு வெப்சைட்டே கிராஷ் ஆயிடுச்சுன்னுவாங்க, ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு தாசா கவுன்சிலிங்கை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தாசா ரிலேட்டடாக எந்த டவுட்னாலுமே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வேணாலுமே கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பண்ணித்தரேன். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து என் ரேங்க்குக்கு கிடைக்குமான ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிசாப் வெப்சைட் போனீங்கன்னா லாஸ்ட் இயர் தாசாவோட ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கம்ப்ளீட் ஆன்லைன் ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.